ஒரு சின்ன பிள்ளை இனிப்பு கேட்குது அல்லது ஏதோ ஒரு சிறு பொருளை கேட்குதுன்னா அது கவலைப்படுது, ஆசைப்பட்டு கேட்கறதை கொடுக்காட்டி பிள்ளைக்கு மனம் நொந்துடும் என்று சொல்லி நாங்கள் எங்கே துவங்குறோம்டா 3 வயசு பிள்ளையிலிருந்தே துவங்குறோம். World Education Fair 2026 entrance free. Register now. அப்போ சின்ன சின்ன விருப்பங்கள் கிடைக்காத போது நான் அதை எப்படி தாங்கிக் கொள்ள வேண்டும், எப்படி நான் என் உணர்வுகளை கட்டுப்படுத்தி அதை பொறுப்பெடுக்க போறேன். சில பிள்ளை 3 வயசு பிள்ளை இனிப்பு கேட்கும், கொடுக்காட்டி அழும், நிலத்தில் பிறண்டாலும் சத்தம் போடும். சரி வராட்டி ஓகே, இது சரி வர இல்லை, படிச்சு கொள்வா, ரைட், அடுத்த முறை அப்படி செய்யாது. அப்போ நான் விரும்பினதுகள் எப்பவும் எனக்கு கிடைக்காது. அது பெரிய ஒரு பிரச்சனை இல்லை, நிச்சயமாக மாற்று வழிகள் இருக்கின்றன, தாங்கிக் கொள்ளலாம், பிறகு கிடைக்கும். ஸோ இந்த பண்புகளை நாங்கள் சொல்லி கொடுத்து வளர்க்க இயலாது. இதுகள் திறன்கள். திறன்டா சைக்கிள் ஓடுறது, நீச்சல் பாரு. நீங்கள் புத்தகத்தை படிச்சோ வா பிள்ளை இரு என்று சொல்லி கொடுத்து நீச்சல் படிக்க இயலாது. பழகி கொள்ள வேண்டும். கண்ணிக்குள்ள இறங்கித்தான் நீச்சல் படிக்க வேணும். சைக்கிள் ஓடுறேன்டா சைக்கிள் ஏறி இருந்து விழுந்தெலும்பித்தான் நாங்கள் சைக்கிள் பழக வேணும். புத்தகத்தை படித்து சைக்கிள் ஓட இயலாது. அப்போ இந்த வாழ்க்கை திறனை நாங்கள் சின்ன வயசுல இருந்து கற்றுக் கொடுக்கணும். பல பெற்றார் வர்ற பிள்ளை என்னென்றால், டாக்டர் நான் சின்ன பிள்ளையா இருக்கக்குள்ளே எனக்கு ஆசைப்பட்டதுகள் கிடைக்க இல்லை, என் பிள்ளை அப்படி இருக்கக்கூடாது, என்ன வேணுமோ நான் எப்படியாவது நான் வாங்கி கொடுக்குறேன். இது எங்களோட பிள்ளைன்ற வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு மிகச்சிறந்த வழி. தயவு செய்து செய்ய வேண்டாம். அப்போ சின்னன்ல இருந்து நாங்கள் தோல்விகளை தாங்கி கொண்டு, மற்றது தோல்விகள் வாரத்துக்கான சந்தர்ப்பங்களையும் நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்கணும் பெற்றார்களாக. எங்க இதை செய்வாப்பம், சேலஞ்சை கொடுக்கணும். பிழைச்சி போச்சு என்ன, அப்படித்தான் சில வேளையில பிழைக்கும். ஸோ ஒரு விஷயம் பிழைச்சதுக்காக நீ பிழையான ஆள் இல்லை. நாங்கள் செய்கிற வேலைகள் சில வேளை பிழைக்கும், சக்சஸ் இல்லாமல் போகும், அதுக்காக நீ சக்சஸ் இல்லாத ஆள் இல்லை. செய்த ஆக்டிவிட்டி ஃபெயிலியர் ஆகும், நீ ஃபெயிலியர் இல்லை என்றதை அவருக்கு உணர்த்த அந்த நாங்கள் செயற்பாடு வாயால சொல்றது நீங்க சொன்ன மாதிரி முயற்சிவோம், சொல்லிட்டு போயிடுவோம். இது பல இடத்துல பல அறிஞர்கள் பல பேர் சொல்லியிருக்கணும். பட் அது எப்போ உள்ளுக்கு போகுமெண்டா நாங்கள் உண்மையா இதை செய்தா விட்டு, ரைட், ரொட்டி தட்டக்குள்ள பிள்ளையும் சேர்த்து ரொட்டியை தட்டும் பிள்ளை, அது பிழைக்கும், தட்ஸ் ஓகே, இட்ஸ் நாட் அ பிக் டீல், அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. அப்போ நாங்கள் பயம் இல்லாமல் செய்ய வேணும். சில நேரங்களில் பிள்ளைகள் வரும், அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள பழக வேணும். ஸோ இதை நாங்கள் சின்ன வயசுல இருந்து கட்டி எழுப்பி கொண்டு வந்தால், ஸோ பிள்ளைகள் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான அமைப்புகளை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேணும். பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயங்களை கொடுத்து அவன் ஃபெயிலியர் ஆகி மண்டையை போட்டு உடைச்சு அழுது கவலைப்பட்டு இதுகள் நடக்க வேணும். இப்போ காதல் தோல்வியில தற்கொலை முயற்சின்றது இலங்கையில் நடக்கிற விஷயம். இதே மேற்குலக நாடுகள்ல நடக்குது இல்லை, பல தோல்விகள் இருக்கு. அங்க 8-10 வயசுல 13-14 வயசுல ஒரு காதல் வரும், சரியோ, அது 99% தோல்வியில முடியும். அவைக்கு ஒரு கவலை வரும். பெற்றோர் பாப்பினம், ஓஹோ எங்க காலில் தோல்வி வந்துட்டு கவலைப்படுறார், அவை இருக்கணும் பார்த்துக்கொண்டு, அவை இந்த கண்காணிப்புகளை இருக்கணும். அப்ப அவை சில வேளை ஆலோசனை வழங்குவினம். அப்ப பிள்ளைகளால வெளியால வரக்குள்ள எவ்வளவோ விஷயங்களை கற்றுக்கொள்ளுது, தன் உணர்வுகள் சம்பந்தமா இழப்புகளை எப்படி தாங்கிக் கொள்றோம். இப்ப நான் சொல்ற ஒரு அட்வைஸ், வீட்டில் தயவு செய்து செல்ல பிராணிகளை வளவுங்க. ஒரு பூனையோ நாயோ 13-14 வயசுல இப்படின்னு செத்துப்போ, பொதுவாக அந்த காலம் தான் இருக்கு. இப்போ உங்களோட பிள்ளை 15, 16, 14, 13 வயசு வரக்குள்ள வீட்டில் ஒரு செல்ல பிராணி கிடக்க போகுது. இப்போ இழப்பு எப்படி தாங்கிக் கொள்றதுன்றதை அந்த பிள்ளை கற்றுக்கொள்ளும். அங்கே நாங்கள் இருக்கிறோம், ரைட், வா பூனை செத்துட்டு, ரைட், அப்போ பிள்ளை அழும், கவலைப்படும். நாங்கள் அதுக்கு ஒரு சின்ன ஒரு செத்த வீடு மாதிரி வச்சு வீட்டில் ஒரு துண்டில் அல்லதுக்களை தாப்பம் அல்லது ஏதாவது செய்வோம். ஸோ அப்போ அந்த இழப்புக்குள்ளேருந்து வெளியால் வர பிள்ளை கற்றுக்கொள்ளுது. நாங்களும் அங்கே பக்கத்தில் இருக்கிறோம் பார்த்துக்கொண்டு என்ன. அப்போ பிள்ளை ஒரு கஷ்டத்துக்குள்ளே போனால் எப்பவும் அம்மா எனக்கு கவலையாக இருக்கம்மா பூனை செத்தது, ஓ மகள் எனக்கும் கவலை தான், இப்படித்தானே வாழ்க்கையில் இப்போ ரப்பண்டா என்ன இதில் கதைக்கிறதுக்கு ஒரு சாத்தியக்கூறு கிடையாது. நாங்கள் இதுகளில் இருந்து எங்களை பிள்ளைகளை பாதுகாத்து வளர்த்துட்டு திடீரென்று ஒரு 25 வயசுல 30 வயசுல காதல் தோல்வி வரக்குள்ள அவைக்கு அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறேன்னு தெரியாது.